ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், நம்ம நாகு கட்டையை தூக்கிட்டாங்களா? ஆமாங்க, இதுக்கு மேலே விட்டால் சரி விட்டு வராது. நீ என்னடா சாவரன்னு சொல்லி எங்களை எல்லாரையும் மிரட்டுறேன். நான் உன்னை போட்டு தள்ளுறேன்டா ஒரே அடியில் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை போட்டு தள்ள கட்டையை தூக்கிட்டாங்க நம்ம நாகு. ஏன்னு கேட்க வரீங்க? ஆமாங்க, நல்ல வசதியான கோடீஸ்வர மாப்பிள்ளை விஜய் விட்டுட்டு ஒரு டாக்ஸி டிரைவரை எப்படிங்க மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நம்ம நாகு? அதுக்கு யார் ஒத்துக்கிட்டாலும் நாகு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாகு அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கிறாங்க. வெறும் ஃபாஸ்ட்டு மட்டும் பார்த்தா ஆகாதுங்க. வருங்காலத்தில் அவங்களும் வசதியாக வாழணும்னு ஆசை இருக்காதா என்ன? அப்படி நாகு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறப்போ நம்மளோட பாபு இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அவங்க? ஸோ நீ சாவரன்னு தானே அந்த பிள்ளைய மிரட்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்க. நான் உண்மையிலே உன்னை சாவடிக்கிறேன்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு இறங்கிட்டாங்க நம்மளோட நாகு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? பாபுவை அடித்து கொண்டுருவாங்களா, இல்லை சமாதானம் போவாங்களா, இல்லை அவங்கள கொஞ்ச நாளைக்கு டெம்பரவரியாக அடித்து மறைச்சி வைப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டோலே நானும் இருக்கேங்க. ஏன்னு பார்த்தீங்களா, நம்ம நாவுக்கு இது ஒரு புது விஷயம். கோல் எடுப்பாங்க, பொழப்பாங்க, இது வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் கையில் இவ்வளோ பெரிய கட்டையை எடுத்துருக்காங்கன்னா எப்படி விழும் அடி, ஒரு ரெடிஸ் இடி மாதிரி விழும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷனோடு நான் உட்காந்துட்ருக்கேன். ஏன்டா இப்படி குறுக்க மறுக்க ஆடிட்டே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, எனக்கும் நின்றுட்டே இருக்க கால் வலிக்குது, ஒரே டயர்டாக இருக்குது. ஸோ உட்காந்துட்டு வீடியோ போடுறோம் உங்களுக்காக. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல தாங்க, நம்ம கடலை பாய் நம்மளோட மல்லிக்கு ஃபோன் பண்ணி கடலை போட்டுட்ருக்காங்க. அதை அவங்க அண்ணா விட்டு கேட்டுட்ருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி எதனா உண்மையாக சொல்லிவிடுவாளா, இந்த சம்மந்தம் போயிடுமான்ற பயம் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அரவிந்த் மல்லி கல்யாணம் நடக்கணும், இழந்த அவரோட கௌரவத்தை மீட்டு எடுக்கணும், மறுபடியும் ஊரில் போய் சாமியை தூக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டோட நம்மளோட பாபு தெருவா தெரிஞ்சிட்ருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்மளோட நாகுவோடையானும் வேறு. எப்படியாவது விஜய் கூட சேர்த்து வச்சிடணும், ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு அழகாக செட்டில் ஆகிடணும் அப்படின்றது நம்மளோட நாகுவோட எண்ணம். ரெண்டு பேரோட எண்ணமும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாதிரி போயிட்டுருக்குங்க. இது ரெண்டும் ஒன்று சேருமா சேராதா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்களோடது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்தை எப்படி இவங்க ஈக்குவல் பண்ண போகிறாங்க, எப்படி இதை ப்ளஸ் ஆக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ பாபு அடித்து போட்டு தள்ள போகிறாங்களா, இல்லை டெம்பரரியாக மறைக்க போகிறாங்களா விஷயத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, கடலை போடுற அரவிந்த், மல்லி அரவிந்தை கடலை போட்டிருக்காங்க. ஆனால் கடலை போடுறது நம்ம அரவிந்த் மட்டும்தாங்க. மல்லி இவ்வளோ தாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி, அப்பா மல்லி அம்மாவை பார்க்கணும், எப்போ போகிறோம், கால் பண்ணுங்கள் இப்படி டார்ச்சராக பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்குங்க அந்த புள்ள. நம்ம விஜய் என்ன தாங்க பண்ணுவார், எப்படி தான் சமாளிப்பாரோ தெரில சாமி. என் தம்பி பொண்ணு அப்படி தாங்க, இவன் போய் நின்ற உடனே குடுக்குன்னு ஓடி வந்துடும், விட்டவே மாட்டான். அந்த மாதிரி இங்கே இப்படி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் தப்பாக எதுவும் பண்ணாதீங்க. டேக் கேர், see you, டாட்டா, பாய்.